அந்த பிதாவிடத்திற்கு போகுவதற்கு முன்பாகவே அவர் சிலுவையில என்ன பண்ணாருங்க? அவர் பஸ்காவாய் மாறினார். என்ன பண்ணாருங்க? அந்த அன்பை நம்ம மேல சுற்றி இருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் விசுவாசத்துல வாழ்கிற பாவத்துல இருந்த எல்லாருக்கும் இயேசு கிறிஸ்து அன்பை எப்படி கொடுத்தார் என்றால், அவரே பஸ்காவா ஆனார், அவரே அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியா ஆனார், அவரே நமக்காக சிலுவையில மரித்தார். அவர் என்ன பண்ணாருங்க? அன்பை வெளிப்படுத்தினார். அவர் அன்பை வெளிப்படுத்தினார். அந்த அன்பை வெளிப்படுத்தின தேவன் அவர் பாருங்க, பிதாவிடத்திற்கு போவதற்கு நேரம் வந்துடுச்சு. ஆனாலும் அவர் இந்த உலகத்துல மாம்ச ரீதியா இருக்கும் பொழுதும், அவர் பரிசுத்தமா இருக்கும் பொழுதும், கர்த்தர் நமக்குள்ள கொடுத்த அந்த அன்பு உண்மையுள்ள அன்பாய் காணப்பட்டுச்சு. எப்படி காணப்பட்டுச்சுங்க? உண்மையுள்ள அன்பா. பாருங்க, பஸ்கா பண்டிகைக்கு முன்னே இயேசு உலகத்தை விட்டு பிதாவிடத்திற்கு போகும்படியான தம்முடைய வேலை வந்தது என்று அறிந்து, அவ்வளவுதான், முடிஞ்சிச்சு. இப்ப நான் பிதாவிடத்துல நான் போகிறேன். ஆனாலும் என்னை விசுவாசிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் என்னுடைய அன்பை அவர் எப்படி கொடுத்தாருங்களா? உண்மையாய் கொடுத்தார். எப்படி கொடுத்தாருங்க? உண்மையாய் கொடுத்தார். இன்றைக்கு எத்தனை பேர் உண்மையா அன்பு கொடுக்க முடியும்? குடும்பத்துல உண்மையான அன்பு இருக்கா? பிள்ளைகளிடத்துல உண்மையான அன்பு இருக்கா? உறவு கிட்ட உண்மையான அன்பு இருக்குதா? கணவன் மனைவி கிட்ட உண்மையான அன்பு இருக்கா? இல்ல. எல்லாமே பொய்யான அன்பு, வேஷமான அன்பு, ஏதோ கல்யாணம் பண்ணிக்கின அன்பு, ஏதோ பெற்றுக்கின அன்பு, ஏதோ எனக்கு ஒரு சகோதர சகோதரி ஆயிட்ட அன்பு, ஏதோ எனக்கு நீ கொடுக்கிற அதனால ஒரு அன்பு. அன்பு நிரந்தரமான அன்பு அல்ல. இயேசு சொல்லுகிறார், உன்னை போல நீ என்ன பண்ணணும்? பிறரை நேசி. அந்த அன்பை கற்றுக் கொடுத்தார், அந்த மார்க்கத்தில் நடக்க செய்தார். அவர் பிதாவிடத்தில் போவதற்கு முன்பாகவே தன்னுடைய அன்பை மாம்ச ரீதியில இருக்கிற எல்லா அன்பும் நம்முடைய தேவ பிள்ளைகளுக்கும், விசுவாசத்துல வாழ்கிற பிள்ளைகளுக்கும், அறியாத பிள்ளைகளுக்கும் அன்பை காட்டினார், அன்பை கொடுத்தார். அதுதான் ஒரு நல்ல அன்பு. சபையில வந்து ஆண்டவரை துதிப்பது ஒரு அன்பு, வேதத்தை வாசிக்கிறது அன்பு, தேவ ஊழியர் சொல்லுகிற தேவ வார்த்தையை விசுவாசிக்கிறது அன்பு. ஒருவர் அன்பு கொடுத்து கொள்ளணும். சபையில ஒருவர் நேசிக்கணும், குடும்பத்துல நேசிக்கணும். இவ்வளவு நாள் வாழ்ந்த வாழ்க்கை எப்படியோ போகட்டும். ஆனா இனி வருகிற வாழ்க்கை இயேசு எப்படி அன்பாகவே இருந்தாரோ அதே போல தேவ பிள்ளைகளும் எப்படி வாழணுங்க? அன்பாய் வாழணும். அந்த அன்பை கர்த்தர் கேட்கிறார், அந்த அன்பை கர்த்தர் உணர்கிறார், அந்த அன்பை கர்த்தர் நன்மை என்று அறிந்திருக்கிறவராய் காணப்படுகிறார். அவர் கொடுத்த அந்த அன்பை நம்மளும் நம்முடைய குடும்பத்திலும் சபைகளிலும் உறவுகளிலும் அன்பாய் நடந்து கொள்ளணும். நம்ம காட்டுகிற அன்பு கிறிஸ்துவின் அன்பாய் காணப்படணும். பார்க்கும்போது சொல்லணும், எவ்வளவு நான் திட்டினேன், எவ்வளவு நான் மோசம் பண்ணேன், எவ்வளவு அவங்களுக்கு விரோதம் செஞ்சேன், ஆனா அவங்களுக்குள்ள இருக்கிற அன்பு எனக்கு அப்படியே இருக்கிறதே. எப்படி? அவருக்குள்ள இயேசு காணப்பட்டுகிறார். அவருக்குள்ள யார் இருக்கிறாங்க? எவருக்குள்ள? சொல்லுங்க, எனக்குள்ள சொல்லுங்க. யாருக்குள்ளங்க? யாருக்குள்ளங்க? யாரு காணப்படுறாருங்க? யாருங்க? பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, இயேசு உங்களுக்குள்ள காணப்படுகிறார். இயேசு உங்களுக்குள்ள காணப்படுகிறார். சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, இயேசு காணப்படுகிறார், இயேசு காணப்படுகிறார். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? Thank you Holy Spirit, in the name of Jesus. ஆண்டவர் நமக்குள்ள காணப்படுகிறார், ஆண்டவர் நமக்குள்ள காணப்படுகிறார். அப்படிதான் அவர் பஸ்கா பண்டிகை வருவதற்கு முன்பாகவே அவர் பரலோக ராஜ்யத்திற்கு கடந்து போகணும். ஏனென்றால் அவர் பஸ்கா முடிச்சிட்டார் சிலுவையில. ஆனாலும் எல்லாம் முடிப்பதற்கு முன்பாகவே அவர் எப்படி இருக்கிறாருங்களாங்க பாருங்க. சொல்லப்பட்டிருக்கிறது, பஸ்கா பண்டிகைக்கு முன்னே இயேசு இவ்வுலகத்தை விட்டு பிதாவிடத்திற்கு போகும்படியான தம்முடைய வேலை வந்தது என்று அறிந்தோம். அவருக்கு வேலை வந்துடுச்சு. நான் எப்படி இருந்தாலும் நான் பிதாவிடத்துல போயிடணும், அவ்வளவுதான். இதுக்கு மேல நான் மாம்ச ரீதியில என்னால இருக்க முடியாது. எல்லாவற்றையும் கர்த்தர் அறிந்து அந்த இடத்துல பாருங்க, வேலை வந்தது. உலகத்திலே இருக்கிற பாருங்க, இந்த உலகத்துல கிறிஸ்து இயேசுவை விசுவாசிக்கிற, அவருடைய மார்க்கத்துல நடக்கிற, அவரை நம்பி இருக்கிற பிள்ளைகளுக்கு பாருங்க, அந்த இடத்துல தம்முடையவர்கள் இடத்தில் அன்பு வைத்தபடியே முடிவு பரிந்து
பரிந்தும் அவர்களிடத்தில் அன்பு வைத்தார். பாருங்க, இங்க அன்பு வைத்தபடியினால் அவர் அன்பு வச்சிட்டாரு. ஆனா அந்த அன்பு மாயமான அன்பா இல்ல. எல்லா சூழ்நிலைகளிலும் அந்த அன்பு உண்மையாய் காணப்பட்டுச்சு. எல்லா சூழ்நிலைகளும் அவர் அடிக்கும் பொழுது, நொறுக்கும் பொழுது, சிலுவையில அவர் அடிக்கும் பொழுதும் அவருடைய அன்பு ஒருபோதும் குறையில்லை. அவருடைய அன்பு ஒருபோதும் குறையில்லை. என் அடிச்சாலும், என்னை நொறுக்கினாலும், என் வஸ்திரத்தை எல்லாம் பிடித்து கொண்டு, என் ரத்தம் பாய்ந்தாலும், என் தலைமையில முள்முடி சூட்டினாலும், என் பிள்ளைகளுக்கு வைத்த அன்பை விட்டு நான் விலக மாட்டேன். யாருக்காக? யாருக்காக? மகனே, மகளே, உனக்காக, எனக்காக அவருடைய அன்பு நிலைத்திருந்தது. இன்றைக்கு உனக்குள்ள நிலைத்திருக்கிறதா? உனக்குள்ள நிலைத்திருக்கிறதா? நிலைத்திருக்க வேணும். கிறிஸ்துவுடைய பிள்ளைகளிடத்தில் அன்பு நிலைத்திருக்கணும். தேவ பிள்ளைகளே, அப்படிப்பட்ட ஒரு அன்பு கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறார். அவர் மரண பரிந்தோம், அவர் மரண பரிந்தோம். பாருங்க, அந்த இடத்துல சொல்ல, அவர் பாருங்க, அன்பு வைத்தபடியே முடிவு பரிந்தும் அவரிடத்தில் அன்பு வைத்தார். அவர் அன்பு வச்சிட்டாரு, முடிவு பரிந்து அன்பு வைத்து நமக்கு கற்றுக் கொடுத்தார். இன்றைக்கும் பிரியமான தேவச்சரடி, அவர் அன்பு மரண படிந்த நமக்குள்ள காணப்படுகிறது. இந்த நிமிஷமும் அன்பு நமக்குள்ள காணப்படுகிறது. நீயும் நானும் இயேசுவை நேசிக்கிறோமா? இயேசுவிடத்தில் அன்பு வைத்திருக்கிறோமா? சபைக்கு வருகிறோமா? ஜெபிக்கிறோமா? ஆலயத்தில் நிலைத்திருக்கிறோமா என்பதை நம்ம உணர வேண்டும். நம் அவரிடத்தில் அன்பு எப்படி வைப்பது? அவரை தேடணும், அவரிடத்தில் நம்ம ஜெபிக்கணும், வேதம் வாசிக்கணும், அவரை பின்பற்றணும், பிறருக்கு அன்பு கொடுக்கணும். அந்த அன்பை கர்த்தர் ஆசீர்வதிக்க வல்லவராய் காணப்படுகிறார். ஹல்லேலூயா. நாம் இன்று ஒரு முடிவு எடுப்போம். அவர் அன்பு வைத்தார், அன்பாகவே இருந்தார். தேவன் அன்பாகவே இருக்கிறார். தேவன் அன்பு வைத்தார், அன்புள்ளவராய் காணப்பட்டார். முடிவு பரிந்த அன்பாய் இருந்தார், இன்றும் அன்பாய் இருக்கிறார். நாமளும் ஆண்டவரிடத்தில் அன்பாய் இருப்போம், குடும்பத்துல அன்பாய் இருப்போம், உறவிடத்துல அன்பாய் இருப்போம், சபையில அன்பாய் இருப்போம், வேலை செய்கிற இடத்துல அன்பா இருப்போம், வேதத்துல அன்பா இருப்போம், ஜெபத்துல அன்பா இருப்போம். இப்படி அன்பா இருக்கும் பொழுது கர்த்தர் நமக்குள்ள அன்பாய் எல்லாவற்றையும் செய்ய இயேசு வல்லவராய் இருக்கிறார். இந்த அன்பை உணர்ந்து பரிசுத்த ஆவியானவரை நம்ம எனப்படுத்தும் பொழுது மகிமைப்படுத்துகிறவராய் காணப்படுகிறார். இந்த உலகத்துல உண்மையான அன்பு கொடுத்தார். இயேசுவை விசுவாசிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உண்மை உள்ள அன்பாய் நம்ம இந்த உலகத்துல வாழ வேண்டும், அப்படிதான் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் இன்று நம்மோடு பேசிய வார்த்தையாய் காணப்படுகிறது. கர்த்தர் நம்முடைய ஆசீர்வதித்து பலப்படுத்தி அந்த கிருபையும் சமாதானமும் உங்களோடு என்றென்றும் எப்பொழுது நிலைத்திருக்க கர்த்தர் வல்லவரும் போதுமானவராய் காணப்படுகிறார். கர்த்தர் நம்முடைய ஆசீர்வதித்து பலப்படுத்துவதாக. நம்ம எல்லாரும் கண்களை